ஞானிகள் ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது. சகுன சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பள்ளி சாஸ்திரம் அப்படின்னு இருக்குது. பள்ளி விழும் சாத்திரம் இருக்குது. பள்ளி கெவுளியினுடைய ஓசைகள், அதாவது அது ஒலி எழுப்பக்கூடிய திசைகளை வச்சு பலன்கள் சொல்லக்கூடிய வகைகளில் நம்முடைய முன்னோர்கள் பல சாஸ்திரங்களை வகுத்திருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பொதுவான அமைப்பில் பள்ளிகள் வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் சத்தம் வரும். அது நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் அது தெரியும். நம்ம அந்த பூஜைகள் அதிகமாக செஞ்சு சாம்பிராணி போக வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை பிடிச்சி இந்த மாதிரி அதாவது கோயிலுக்கெல்லாம் அதிகமாக போயிட்டு வந்துட்டுருக்கிற சமயத்தில் வீட்டில் அதிகப்படியான அந்த கெவுளி சத்தம் கொடுக்கறத நம்ம கேட்டிருக்கிறோம். மீதி நேரங்களில் சத்தம் வராது. இது வச்சு நம்ம கூட இந்த தெய்வ சக்திகள் பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும்போது இந்த கெவுளி சத்தம் கொடுக்கறத நம்ம உணர்ந்துருக்கிறோம். இது ஐதீகத்தினுடைய அடிப்படையில் அது உண்மைகள் தான். இது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாகவும் இந்த பள்ளிகளுக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் விளக்கு வைக்கும் பொழுது நிறைய விஷப்பூச்சிகள், சின்ன சின்ன வண்டுகள், விட்டில் பூச்சிகள், இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் நிறைய வீட்டில் இருக்கும். இந்த பூச்சிகளுடைய தொல்லையிலிருந்து இந்த பள்ளிகள் தான் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு கூட அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது.